வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. பரபரப்பை எட்டி இருக்கிறது அரசியல் களம். இந்த நிலையில தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியை அலசிருக்கிறது இன்றைய 40க்கு 40. ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் ஸ்டாலின் என்று தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கூட்டணி இறுதி வடிவம் பெறாமல் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறுமா இருக்குமா என்ற கேள்விகள் இருக்கின்றன. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போகும் வேட்பாளர்கள் யார், எப்பொழுது அறிவிப்பு வெளியாக இருக்கிறதுங்கிற கேள்வியும் இருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியுடைய பிரச்சனைகள் மட்டுமல்லாது அந்த தொகுதியுடைய நாடி துடிப்பை, இதய துடிப்பை உங்களுக்கு படம் பிடித்து காட்ட இருக்கிறது. நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த தொகுதியில் கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு தந்தி டிவி ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நடத்தி அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்ல இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அவற்றை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறது தேர்தல் மேடை. காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜெயலலிதா கூறினார். காங்கிரசிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2016 தமிழகத்தில் தேமுதிக ஆட்சி அமைய இப்போதே போராட வேண்டும் என்று தொண்டர்களை விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். நீலகிரியில் பிரச்சாரம் செய்த அவர் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையுமே ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். பாமகவுடனான பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதால் பாஜக தொகுதி பங்கீட்டில் தேக்க நிலை தொடர்கிறது. இன்று இரவுக்குள் சுமூக தீர்வு ஏற்படும் என்று பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வரும் 20ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் கூட்டணி தொகுதி பட்டியலை வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார். மதிமுக ஆட்சி மன்ற குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. பாஜக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் பணி குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. பாஜக கூட்டணி இறுதி அறிவிப்பு வெளியானதும் மதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தமிழகத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் அணு உலை எதிர்ப்பு இயக்கத்தின் உதயகுமார் போட்டியிட உள்ளார். ஆம் ஆத்மி கட்சி இன்று வெளியிட்டுள்ள 7வது வேட்பாளர் பட்டியலில் அவரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாது நாடு முழுவதும் தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் அரங்கேற இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியை இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். ஒரு முக்கியமான மண், பெரியார் பிறந்த மண், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியைத்தான் இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். வர்த்தகம் செழித்திருக்கக்கூடிய இடம், மஞ்சள் உற்பத்தியாகக்கூடிய இடம் ஈரோடு அப்படின்னா நம் நினைவுக்கு வருபவை 1, 2 அல்ல, பல விஷயங்கள் நம் நினைவுக்கு வருபவை. இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பற்றிய ஒரு அடிப்படை பார்வையை பார்க்க இருக்கின்றோம். எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஆண் வாக்காளர்கள், எத்தனை பெண் வாக்காளர்கள், இந்த தொகுதியில முன்பு போட்டியிட்டவர்கள் யார், இந்த தொகுதியில என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன, இவற்றையெல்லாம் இந்த பகுதி விரிவாக உங்களுக்கு எடுத்து காட்டிருக்கிறது. பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் ஓடை ஆகிய 2 ஓடைகளுக்கு இடையே உருவாகி வளர்ந்து ஈரோடை என்று பெயர் பெற்ற இந்த மாநகரம் நாளடைவில் மருவி ஈரோடு ஆனது. விவசாயம், ஜவுளி, மஞ்சள், நெசவு, எண்ணெய் வர்த்தகம் மற்றும் தோல் பதனிடும் ஆலை என பல துறைகளிலும் சிறப்புகள் இருந்தாலும் தந்தை பெரியார் நகரமன்ற தலைவராக இருந்த தனிப்பெருமை ஈரோட்டிற்கு உள்ளது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், தாராபுரம் மற்றும் குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிகவின் சந்திரகுமார், ஈரோடு மேற்கு தொகுதியில் அதிமுகவின் KV ராமலிங்கம், மொடக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவின் கிட்டுசாமி சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். காங்கேயத்தில் அதிமுகவின் நடேசன், குமாரபாளையத்தில் அதிமுகவின் தங்கமணி, தாராபுரத்தில் அதிமுகவின் பொன்னுசாமி ஆகியோர் MLA-க்கள் ஆவர்.
இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,42,964 பேராகும். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பற்றிய அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். மதிமுக போட்டியிட்ட தொகுதிகள்ல ஒரு தொகுதி வென்றது. அந்த ஒரு தொகுதி கணேசமூர்த்தி வென்ற ஈரோடு தொகுதிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவனை விட அதிகமான வாக்குகள் பெற்றார். EVKS இளங்கோவன் சென்ற 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் வந்தார். கணேசமூர்த்தியுடைய செயல்பாடுகள் எப்படி? அவர் பாராளுமன்றத்துக்கு சரியா போனாரா? அவர் விவாதங்கள்ல பங்கு கொண்டாரா? அவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு? அவருடைய பின்புலம் இவற்றையெல்லாம் அலசுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றிய பார்வைகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறது இந்த பகுதி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள குமாரவலசு கிராமத்தில் பிறந்தவர் கணேசமூர்த்தி. விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் BA பட்டப்படிப்பை சென்னை தியாகராயர் கல்லூரியிலும் சட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியிலும் முடித்துள்ளார். பள்ளி பருவத்திலேயே தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்ட கணேசமூர்த்தி மாநில மாணவரணி இணை செயலாளராகவும் வட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார். திமுகவில் இருந்து விலகிய கணேசமூர்த்தி மதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1977, 1980, 1984 ஆகிய ஆண்டுகளில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். 1989 மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991 மற்றும் 96 ஈரோடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். 1998 பழனி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 2002 ஜூன் மாதம் கொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கணேசமூர்த்தி மதுரை மற்றும் வேலூர் மத்திய சிறைகளில் 555 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார். 2009 தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி 2,84,148 வாக்குகள் பெற்றார். 2ஆம் இடம் பிடித்த காங்கிரசின் EVKS இளங்கோவன் 2,34,812 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 49,336 வாக்குகள் அதிகம் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார் கணேசமூர்த்தி. தற்போது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் செல்வகுமார சின்னையன் நிறுத்தப்பட்டுள்ளார். திமுக சார்பில் பவித்ரவள்ளி போட்டியிடுகிறார். ஆம் ஆத்மி சார்பில் குமாரசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கிடைத்தால் கணேசமூர்த்தி போட்டியிடுவார்ங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில ஈரோடு மதிமுகவுக்கும் கணேசமூர்த்திக்கும் ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரை பத்தி பார்க்கும்போது அவர் சார்ந்த மேலும் சில தகவல்களும் முன்னிலை பெறுகின்றன. அவருடைய அட்டெண்டன்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு போனாரான்னு கேட்கும்போது தேசிய சராசரியை விட குறைவாகத்தான் போயிருக்கிறாரு. மாநில சராசரியோட கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருக்காரு. அவர் பங்கு பெற்ற விவாதங்கள் அப்படின்னு பார்த்தா தேசிய மாநில சராசரிகளை விட குறைவுதான். ஆனால் அவர் தொகுதிக்காகவும் மாநிலம் சார்ந்து எழுப்பிய கேள்விகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தேசிய மாநில சராசரிகளை விட அதிகம், சற்றே நிறைய அதிகம் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு பற்றி நமக்கு கேள்வி எழுந்திருக்கு. ஈரோடு பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு மக்கள் ராஜன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இணைகிறார். திரு மக்கள் ராஜன், கணேசமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய செயல்பாடு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறதா உங்களுடைய பார்வை? இல்ல, அப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்திகரமாக இல்லை. காரணம், இன்றைக்கு ஈரோடு மாவட்ட மக்களாகிய எங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு சாயக்கழிவு நீர் தான். இன்னைக்கு குடித்தண்ணீருக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு குடித்தண்ணீருடைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, சாயத்தண்ணி பூரா நிலத்துல இறங்கி அந்த சாயக்கழிவு நீர்கள் ஈரோட்ட பகுதியை சுற்றி பாத்தீங்கன்னா எல்லாமே தோல் கழிவுகளும் சாயக்கழிவுகளும் தான் இன்னைக்கு இருக்கு. எல்லாமே டெக்ஸ்டைல் பூரா இங்க ஈரோட்டுக்கு வந்துருச்சு. காவேரி சுத்தமா மாசு அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு காவேரி மாசு அடைஞ்சதுனால இன்னைக்கு தண்ணிகள் எல்லாம் குடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். தமிழ்நாட்டுல பார்த்தா ஈரோடு மாவட்டத்துலதான் ரொம்ப கேன்சர் அதிகம்னு கூட சொல்றாங்க. எங்களுக்கு இன்னைக்கு தண்ணி அந்த அளவுக்கு கெட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க பார்த்தா விவசாயிகள் நிலங்கள் எல்லாம் இப்ப நாங்களாம் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறோம்.
அந்த பண்ணி பண்ணக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே பார்த்தா தண்ணி சுத்தமா கெட்டு போச்சுங்க இன்னைக்கு. அதனால அந்த தண்ணியை நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பயிர்களும் நிலத்துல எங்க விளை நிலத்துல அதனால என்ன ஆகுதுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னாடியும் இருந்திருக்கு, 2009க்கு முன்னாடியும் இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த சவால்களை எப்படி சமாளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி? அவர் செய்தது என்ன, செய்ய தவறியது என்னங்கிறது உங்களுடைய பார்வை? இல்ல, அவர் செஞ்சிருக்காங்க, நிறைய செய்யறாங்க அப்படிங்கறது நாங்க பாக்குறோம். நிறைய விஷயங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க, போராடுறாங்க. அது எல்லாமே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். தினந்தோறும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலையும் பாக்குறோம். ஆனா இதுக்கு என்ன நெட் ரிசல்ட் அப்படின்னா எதுவுமே இல்லை, 0 தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சாய கழிவு நீர் இன்னும் கலந்துட்டு தான் இருக்கு. நீங்க வேணா ஒரு தடவை இங்க பத்திரிகையாளர்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் கூட நிறைய இடத்துல கூட்டி கொண்டு காமிச்சிருக்கோம். மழை வந்தா தண்ணி எடுத்து விட்டுறாங்க, திறந்து விட்டுறாங்க வாய்க்கால்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிலத்தடி நீரே இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு முக்கியமா ஒரு அரசு ஒரு திட்டம் போட்டு வாய்க்கால்ல காங்கிரீட் போட்டாங்க. காங்கிரீட் போடுறதுனால என்னாச்சுன்னா நிலத்தடி நீர் கெட்டு போச்சு. அதுக்காக இவர் முயற்சி பண்ணி அதை போட விடாம தடுத்து இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தன. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. நெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறல அப்படிங்கறது உங்களுடைய பார்வையாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் முக்கியமானதுன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி தொழில் வளம் அதிகம் பெருகி காணப்படக்கூடிய பகுதி. ஆனா அதே அளவுக்கு பிரச்சனைகளும் நிரம்பி காணக்கூடிய பகுதி. இந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? முக்கியமா சுற்றுச்சூழல் சீர்கேடு சுட்டி காட்டப்படுது. இதனால இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய, தினந்தோறும் அனுதினமும் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தொழில் நகரம் என்றே கூறலாம். இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக வேளாண்மை மற்றும் தொழில் சார்ந்த திட்டங்களை வகுத்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தொகுதிவாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. பருத்தி நூல் வங்கியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதன் மூலம் விலையை கட்டுப்படியாக கொடுக்க முடியும் என்று பலமுறை கேட்டிருந்தோம். இன்றைய தினம் வரைக்கும் ஒரு பருத்தி வங்கியோ ஒரு நூல் வங்கியோ மாவட்டத்தில் எங்கும் தொடங்கப்படாமல் இருக்கின்றது. அதிக அளவில் மேம்பாலங்களே இல்லாத ஒரே மாநகரான ஈரோட்டை போக்குவரத்து நெரிசலில் இருந்து மீட்க தேவையான இடங்களில் மேம்பாலங்களை கட்ட வேண்டும் என்பதும் இவர்களின் எதிர்பார்ப்பு. மேம்பாலமே கிடையாது. மேம்பாலம் இல்லாத ஒரு மாநகராட்சின்னு சொல்லக்கூடியது ஈரோடு மட்டும்தான். அப்பேற்பட்ட நிலையில் மாற்றி இன்னைக்கு உள்கட்டமைப்பு வசதியும் கிடையாது. ஈரோட்டை பொறுத்தளவுல உள்கட்டமைப்பு வசதி இல்ல, பார்க்கிங் வசதி கிடையாது, எந்த வசதியும் இல்லாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. டிராபிக்கும் நாளைக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. தவிர்த்து அதுக்கு ரவுண்டானம் மட்டும் போட்டால் மட்டும் போகாது. இருப்பினும் எம்ஜிஆர் சிலை சிக்னல்கிட்ட இன்னைக்கு ரவுண்டானம் பண்றதுக்கு ஒரு நல்ல இட முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி பனிசல் பார்க் ஏரியாலையும் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இந்த தொகுதியில் விசைத்தறிகளும் சாயப்பட்டறைகளும் நிறைந்துள்ளதால் சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாயப்பட்டறை உரிமையாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. சாயமன்ற தொழில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்காரங்க பூஜ்ய நிலை சுத்திகரிப்புங்கிற ஒரு இது எங்களை அமல்படுத்த சொல்றாங்க. நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப சிரமத்துக்கு கிடையாது செஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு இந்த பூஜ்ய நிலை சுத்திகரிப்புக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, நிரந்தர தீர்வு இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு அதுல இருந்து எல்லா தண்ணீரையும் கடலுக்கு ஏதுவானது, கடல் அதை உயர்த்திக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல கொண்டு போய் திரும்ப அங்க டிஸ்சார்ஜ் பண்றது ஒண்ணுதான் சரியான தீர்வு. ஈரோடு அப்படின்னு பட்டியலிட்டு சொல்லி என்னென்ன நினைவுக்கு வருது அப்படின்னா, நிச்சயமாக மஞ்சள் முதல் 5 விஷயங்கள்லயே வரும். மஞ்சள் அப்படின்னா ஈரோடுங்கிற அளவுக்கு தேசிய அளவுல பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மஞ்சள் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மேற்கு அதுல முன்னிலை வகிக்கிறது. ஆனால் விலை நிர்ணயம், மேலும் பல விஷயங்கள்ல மஞ்சளை நம்பி இருக்கிறவங்க தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவை என்ன, இதை தாண்டி ஈரோடு மேற்கு தொகுதி சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதனது கோரிக்கைகள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை அனைத்து தொழில்துறையைச் சேர்ந்த தொழில்கள் நடைபெற்று வந்தாலும் இந்த தொகுதியின் பிரதான தொழிலாக கருதப்படுவது விவசாயம் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலை. நிரந்தரமாக மஞ்சளுக்கான விலை நிர்ணயம் செய்து மஞ்சள் சாகுபடி பகுதியில் நிலவும் கடுமையான வறட்சியை போக்க நதிநீர் திட்டத்தினை செயல்படுத்தி பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மஞ்சள் பயிரிடும் பகுதியில் கடும் வறட்சியில் இருக்காங்க.
இப்போ கடல்ல அரபிக்கடல்ல கலக்கிற அந்த நதியை மத்திய சர்க்கார் நினைச்சிருந்தவங்க கொஞ்சம் தெரிவித்து கொடுத்தாங்கன்னா எங்களுடைய பவானிசாகர் டேம், குளம், குட்டைகள், இந்த மஞ்சள் சாகுபடி பகுதியில கடும் வறட்சியை தவிர்த்து நீர் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எதிர்காலத்தில் மஞ்சள் உற்பத்தி நல்லா பண்ணலாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேல வரும். மஞ்சள் பாத்தீங்கன்னா மஞ்சள் அன்னைக்கு பார்த்தா 18 ரூபாய்க்கு விற்றுதுங்க, இன்னைக்கு பாக்குற போது தரமா கீழே வந்துட்டுங்க. அதனால ஆள் கூலி, உர வேலை, மருந்து, பூச்சி மருந்து எல்லாம் பயங்கரம் விலை ஏறிடுதுங்க. ஒண்ணு கட்டுடைய மஞ்சளே விட்டுலாமான்னு யோசனைகள் இருக்கிறோங்க. நாங்க நிலம், நீர் மற்றும் காற்றை மாசுபடுத்தி கர்ப்பப்பை பிரச்சினை, கேன்சர், தோல் வியாதிகளை ஏற்படுத்தி வரும் தோல் பதனிடும் ஆலைகளை மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுகிறது. தண்ணி பாதிப்பு, காத்தும் பாதிப்பு, ரெண்டு உயிர் வாழ்றதுக்கு மெயின் இந்த ரெண்டு தேவை. ரெண்டுமே கெட்டு போச்சுன்னு நாங்க எங்க போவோம்? பார்த்து சல்பூரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சோடியம் எசிட்டேட், குரோம், அமோனியா, ஹெவி கெமிக்கல். என்னன்னா டேஞ்சரஸ் கெமிக்கல், ரெட் லிஸ்ட்ல வர கெமிக்கல்ஸ் இதெல்லாம். இதை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ற ஆரம்பிச்சு. இது வந்த பிற்பாடு மக்களோட பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால இப்பவே நிலத்தடி நீர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இப்ப காவிரி தண்ணியும் கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் பாத்தீங்கன்னா சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிரு. தோல் மற்றும் சாயப்பட்டறை கழிவுகள் காளிங்கராயன் வாய்க்காலில் கலப்பதால் விவசாய நிலங்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தனர். இதற்காக காளிங்கராயன் வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், ஆனால் இந்த திட்டப்பணியினால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்கின்றனர் விவசாயிகள். இன்றைக்கு கேன்சர், மலட்டுத்தன்மை போன்ற நோய்கள் அந்த பகுதியில் அதிகமாக பரவி இருக்கு. இதற்கு காரணம் அந்த காளிங்கராயன் வாய்க்கால் வரக்கூடிய ஒரு கொடிய விஷத்தன்மையுள்ள அந்த கழிவுகள் தான் காரணமா இருக்குது. நீண்ட பட்டியல் இடப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன என்பது மட்டும்தான் இந்த பட்டியலில் நமக்கு காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மற்றொரு முக்கியமான சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வரலங்கிற கோரிக்கை பல தொகுதிகளில் இருக்கும். ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டம் தான் இந்த தொகுதியுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்காகவே அடிக்கடி செய்திகள்ல வந்த ஒரு தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி என்றால் மிகையில்லை. கெயில் நிறுவனம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, குழாய் பதிக்கும் திட்டம். விவசாய நிலங்கள் வழியாக, விளை நிலங்கள் வழியாக குழாய் பதிக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்துக்கு மொடக்குறிச்சி உட்பட்ட இந்த மேற்கு மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு எதிர்ப்பு எழுந்தது. விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகின்றோம், ஆகையினால மாற்று வழியில தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படணும் அப்படின்னு நீதிமன்றங்களுக்கெல்லாம் போனது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த திட்டம் பற்றிய எதிர்பார்ப்புகளும், இந்த திட்டம் என்னவாகும், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிற கேள்விகளும், மேலும் சில கேள்விகளையும் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மக்கள் எழுப்புகிறார்கள். அவை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை பொதுமக்களின் நலன் கருதி சிவகிரியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வகையில் தனி தாலுகா அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதித்துக் கொண்டிருக்கும் கெயில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். இதேபோல் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தை சீரமைத்து தர வேண்டும் என்பது மட்டுமே இந்த தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தமிழக வேளாண் வளத்தையே சுரண்டி பார்க்கும் கெயில் நிறுவனத்தால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் இடம் என்றால் அது மொடக்குறிச்சி. இந்த தொகுதியின் 70% வேளாண் நிலம் வழியாக ராட்சச குழாய்கள் பதிக்க வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர்ப்பாசனமற்ற, நீர் பற்றாக்குறை உள்ள மரவில்லாமைகள், தோப்புகள், துறவுகள் வைத்திருக்கும் காடுகளையே அழித்துச் செல்வதால் இந்த ஒரு வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய செயலை கண்டித்துத்தான் நாங்கள் மாற்றுப்பாதையை வலியுறுத்துகிறோம். இந்த திட்டம் மொடக்குறிச்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மெல்ல மெல்ல டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் என்பதே இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என்று அஞ்சுகின்றனர் விவசாயிகள். விவசாயினுடைய ஒரு ஏக்கர் அந்த விவசாயம் இருந்தால் அதை 2ஆக துண்டாடக்கூடிய நிலைமை, அவர்கள் அந்த ஒரு ஏக்கரை வைத்து பயன்படுத்த முடியாத நிலைமை. அது மட்டும் இல்லாமல் அந்த வரக்கூடிய அந்த இடத்திலே அந்த விவசாயி தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த குழாய் என்கின்ற ஒரு நிலைமை. இப்படியெல்லாம் வரும்போது அந்த விவசாயி கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சிவகிரி மக்களின் நலன் கருதி சிவகிரியை தலைமையிடமாக கொண்டு தனி தாலுகா அறிவிக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். சிவகிரி முக்கியமா தாலுகா, ஏன்னா மத்திய பகுதி மொடக்குறிச்சி ஊத்துக்குடி வரைக்கும் இருக்குது, இங்க கொடுமுடி சாலம்புதூர் வரைக்கும். அதனால இங்க எல்லாமே சேர்ந்து மத்திய இதுல இங்கதான் இருக்குது. ஏற்கனவே சிவகிரி தான் சிபாரிசு பண்ணி இருந்தது. அந்த சிபாரிசு இதுவரைக்கும் ஏற்றுக்கப்படாத அப்போ அரசியல்வாதிகளுடைய இதுல அங்க போயிடுச்சு கொடுமுடியில. இந்த மொடக்குறிச்சி தொகுதியில சிவகிரி ஊர் மையப்பகுதியா இருக்குது.
இப்ப தாலுகா அலுவலகம் வந்து மையப்பகுதியான எங்க சிவகிரியில் அமைஞ்சாதான் எங்க ஊர் மக்களுக்கும் மொடக்குறிச்சி தொகுதி மக்களுக்கும் ஒரு பெரும் சிரமத்தை குறைக்கக்கூடியதா இருக்கு. ஏன் சொல்ல போனா ஈரோடு 40 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கிறோம். அத வந்து சுருக்கமா இங்க அமைஞ்சிட்டா அனைவருக்கும் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்குள்ள தாலுக்கால அமைஞ்சுன்னா கொஞ்சம் சிவகிரி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இங்குள்ள குடிநீர் பிரச்சினைக்கு 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தினை சீரமைத்து தர வேண்டும் என்பதும் இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நிலத்தடி நீர் 900 அடி 1000 அடிக்கு போய்விட்டபடியால் இங்க வந்து தண்ணீர் பிரச்சனை பெருமளவு இருந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த 2வது கூட்டு குடிநீரத்தை நிறைவேற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொகுதி உட்பட சில சட்டமன்ற தொகுதிகள், அதாவது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். இது பற்றி ஈரோட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர் மக்கள்ராஜன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க இருக்கின்றேன். சமீபத்தில் பெரிய அளவுக்கு சர்ச்சையை எழுப்பிய விஷயம் அப்படின்னா அந்த கெயில் நிறுவனத்துடைய திட்டம். கெயில் இன்னும் உறுதியாக இருக்கிறது. இது வந்து தேசிய நலன் கருதியது, விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படுது, பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது, என்ன மரம் நட முடியாது, சில கட்டுப்பாடுகள் தானே தவிர பெரிய பிரச்சனை கிடையாது என்று சொல்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இது பற்றி எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே என்னவாக இருக்கிறது? மக்கள்ராஜன், அந்த பகுதியை சேர்ந்த ஒருவரா உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நாங்க இப்போ இந்த மத்திய அரசு கொடுத்திருக்க இந்த கெயில் இதை வந்து நாங்க முழுமையா எதிர்க்கல. ஆனா நாங்க எல்லாம் என்ன சொல்றோம்னா, விவசாயிகள் நிலங்கள் வழியாக வேண்டாம், அதை ஒரு மாற்றுப்பாதையில ரோடோரங்கள்லயோ என்எச்லயும் சரி மற்ற பகுதியில கொண்டு போனா இந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான், அதனால இதை செயல்படுத்தலாம் தான் சொல்றோம் நாங்க. ஆனால் மத்திய அரசு என்னன்னா விவசாயிகள் நிலம் வழியாவே கொண்டு போகணும்னு சொன்னா விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கும் அப்படிங்கறத எங்க ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விவசாயிகளும் மக்களுடைய கருத்து. ஆக என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இது நீதிமன்றத்தில் வாயிலை தட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிலைப்பாடு மாறுமா, மாற்று வழியில் அதாவது ஹைவேஸ் வழியாக கொண்டு செல்லப்படுமா, விவசாயிகளுடைய கோரிக்கையானது நிறைவேறுமா முழுமையாகங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். ஈரோடுல வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அந்த பிரச்சனைகள் இவற்றெல்லாம் பார்த்து வருகின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குமாரபாளையம். இந்த குமாரபாளையம் அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக கவனத்தை ஈர்க்குது அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதிகமாக இங்க விபத்துகள் நடக்கிறது. ஆக சாலை வசதி இது சார்ந்த மக்களுக்கு கோரிக்கைகள் சில இருக்கின்றன. மேலும் கோரிக்கைகள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். குமாரபாளையம் தொகுதியை பொறுத்தவரை இங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் விபத்துகளில் ஆண்டிற்கு சுமார் 450 பேர் உயிரிழந்தும் 100க்கும் மேற்பட்டோர் ஊனமாவதை தடுக்கும் வகையில் கொட்டமேடு புறவழிச்சாலையில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தொகுதி மக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். கோட்டமேடு பைபாஸ் ரொம்ப பேமஸ்ங்க. எதுக்காகன்றா அடிக்கடி விபத்து நடக்கிறது. இது வந்து இதுக்கு ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு நீண்ட நாளா அதுக்கு ஒரு கோரிக்கை. அது சமீபத்தில் கூட வந்து ஆய்வு எடுத்துட்டு போனாங்க. இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக குமாரபாளையத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கைகளில் ஒன்று. கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேருமே வந்து திருச்செங்கோடு 25 கிலோமீட்டர் போய் அலைஞ்சி ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு அலையணுமா இருக்குது. குமராபாளையம் வந்து தாலுகா ஆகிறதுக்காக நாங்க வந்து குமராபாளையம் நகர மக்கள் அனைவரும் வந்து ஒரு 12 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த தாலுகா ஆகாம இருக்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் வேதனைப்பட்டு இருக்கிறோம். திசைத்தறிகளை நம்பியுள்ள சாயப்பட்டறைகளுக்கு ஏதுவாக போடு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். கோவில் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நிரந்தர வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. குமாரபாளையம் தொகுதி பொறுத்தவரை நெசவாளர்கள் தான் மிக அதிகமா இருக்கிறோம். இந்த நெசவாளர் அதிகமா இருக்கக்கூடியதுனால நாங்க எங்க தொழிலை விருத்தி பண்றதுக்காக ஒரு லோனுக்கோ அல்லது கடன் உதவிக்கோ வங்கிக்கே போனா இந்த இடத்தினால எங்களால அதை பெற முடியல. எங்களுக்கு வந்து வர்ற கவர்மெண்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு பட்டாவை கொடுத்து எங்க கோரிக்கையை நிறைவேற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொது சுத்திகரிப்பாளர் இல்லாதனால இந்த சாயப்பட்டைகள் இடிப்பது மூலியமாகவும் மூடி சீல் வைப்பது மூலியமாக தொடர்ந்து விசைத்தறிகள் பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் வேலை செய்கின்ற விசைத்தறி தொழிலாளர்கள் இன்னைக்கு பிழைப்பு தேடி வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. நெசவாளர்கள் நீண்ட பட்டியல் வைக்கிறாங்க. இதை தாண்டி சாலை வசதி சார்ந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. தான் அந்த பகுதியை சேர்ந்த
சமூக ஆர்வலர் திரு மக்கள்ராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த மேம்பாலம் சார்ந்த கோரிக்கை ரொம்ப நீண்ட நாளது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கான அத்தியாவசிய தேவையும் இருக்கிறது. அந்த அளவுக்கு விபத்துகள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். இது தாமதமானதுக்கான காரணம் என்ன? மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு பல பகுதிகளில் இந்த கோரிக்கை இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க திரு மக்கள்ராஜன்? இல்ல, ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பியா இருக்கிறவங்க ஒரு மதிமுக கட்சியை சார்ந்தவராக, மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற இவருடைய திட்டங்கள், இவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசுல இப்ப குமராபாளையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போர்வே டிராக் இன்னைக்கு இருக்கு. சேலம்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போர்வே டிராக் இருக்கிறதுனால அதெல்லாம் மத்திய அரசுடைய பகுதியில வர்றதுனால மத்திய அரசு இவர் சொல்லக்கூடிய திட்டங்களை சரி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை இவர் போராடி வாங்கணும். ஆனா அங்க இருக்கிற ஆட்சி வேற செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலத்தை தாழ்த்திக்கிட்டே போறதுனாலதான் அங்க விபத்துகள் அதிகமாகுது. அதே மாதிரி ஈரோடு டவுனை பொறுத்த வரைக்கும் மேம்பாலங்கள்லாம் அமைப்பதற்கு மத்திய அரசுடைய நிதியில மேம்பாலங்கள்லாம் கட்டுறாங்க. இதுக்குண்டான முயற்சிகளை இப்ப ஈரோடு ஜிஹெச் பகுதிகளையும் மேம்பாலங்கள் கட்டுது. அதனால மேம்பாலம் கட்டினா மட்டும்தான் அந்த போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது இன்னைக்கு என்ஹெச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க குமராபாளையம் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா போர்வே ட்ராக், ஈரோடு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குமராபாளையத்துலதான் போர்வே ட்ராக் இருக்கு. அந்த போர்வே டிராக்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் காரணமே அந்த மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும். பவானி ஆறுக்கு கிராஸ் ஆகுது, காவேரி ஆறு கிராஸ் ஆகுது அந்த போர்வே டிராக்ல. அப்ப அந்த மேம்பாலங்களை அமைப்பதற்கு இவர் மத்திய அரசு அணுகுமுறை தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சரியா இல்லை அப்படிங்கிறது. இதற்கு இந்த தாமதத்துக்கு காரணம் வேற இல்ல அப்படிங்கிறீங்களா? இல்ல, தாமதத்துக்கு வேற காரணங்கிற ஏன்னா மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள். போர்வே டிராக்ல செய்ய வேண்டிய வேலை தான் அதெல்லாம். மத்திய அரசு செய்யற அந்த மேம்பாலமாக இருந்தாலும் சரி, ரோடு பழுது பார்க்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் இன்னைக்கு தனியார் டெண்டர் கொடுத்து வேலை செய்யறாங்க. அதையெல்லாம் போராடித்தான் வாங்கணும் அப்படிங்கறத இவர் நின்று பொதுமக்களை ஒன்று திரட்டி செஞ்சாங்கன்னா ஈஸியா செய்ய முடியும். ஆக மேம்பாலம் அமையணுங்கிற ஒரு கோரிக்கை இந்த பகுதியில் மேலோங்கி இருக்கிறது. ஈரோட்டின் மற்ற பகுதிகளிலும் இது இருக்கிறது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரு தனி தொகுதி, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய தாராபுரம் தொகுதி பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஈரோடு தொழில் நகரம் தான். ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு பிரிவினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கிற ஒரு கோரிக்கை இங்கே மேலோங்குகிறது. என்ன காரணத்தினால்? மேலும் தாராபுரம் தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். தாராபுரத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்றால் இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் தாராபுரத்தில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்று அரசியல் கட்சிகள் வாக்குறுதி மட்டும் அளிப்பதாக புகார் பட்டியல் வாசிக்கின்றனர் தொகுதிவாசிகள். தாராபுரத்துல அரசு கல்லூரி வேணும்னு சொல்லி இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி இப்போ கரண்ட்ல எம்பியா இருக்கிற கணேசமூர்த்தி கிட்ட நாங்க கொடுத்தோம். அது தேர்தல் சமயத்தில் அவர் வாங்கிட்டு போனவர் தான். அது சம்பந்தமா இப்ப வரையிலும் எந்த செய்தியுமே அவர் எங்கள்ட்ட மறுபடியும் தொடர்பு கொள்ளல. அது தொடர்பா எந்த நடவடிக்கை எடுக்கல. அவருக்கு அந்த அதிகாரம் அவருக்கு இல்லைனாலும் கூட, ஆனா அது தொடர்பா ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அவர் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்காரு. ஆனா அவர் எதையுமே செய்யலைங்கிறது இவருக்கு மறுபடியும் வாக்களிக்கிறத பத்தி யோசிக்க வைக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இங்குள்ள இளைஞர்கள் வெளியூர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்ல நேரிடுகிறது. எனவே வேலை வாய்ப்பு பெறும் வகையில் இங்கு முருங்கை பவுடர் ஆலை உள்ளிட்ட புதிய தொழில்களை துவக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. விவசாயம் சார்ந்த குறிப்பா முருங்கை பவுடர் இது மாதிரியான தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசோட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதுக்கும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வறண்டு கிடக்கும் உப்பாறு அணைக்கு நீர்வரத்து ஏற்படுத்த வழிவகை செய்ய வேண்டும். இங்குள்ளவர்களுக்கு வசதியாக ரயில்வே முன்பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொளத்துப்பாளையம் நூற்பாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என்பதே தாராபுரம் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்தில் இருக்கிற உப்பார் அணை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா நீர் ஆதாரம் இன்றி வறண்டு கிடக்கு. இதனால் விவசாயிகள் பல பேர் இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அது குறித்து இப்ப எல்லா தேர்தலும் இது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்புறம் தாராபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நகரம், ஒரு நகராட்சி. இங்க ஒரு ரயில்வே முன்பதிவு நிலையம் ஒன்று திறக்கணுங்கிறது ரொம்ப நாளா இந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குது. நீண்ட பிரச்சனை பட்டியலை பார்க்கிறோம். இதைத்தான் நான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய திரு மக்கள்ராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அரசு கல்லூரி அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அது எங்கன்னு கேட்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் அது சார்ந்து என்ன செய்திட முடியுங்கிற எதிர்கேள்வியும் எழுகிறது. இதை தாண்டி அங்க வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் பட்டியலுக்கு உங்களுடைய பார்வை? இல்ல, இப்ப அவங்க தாராபுர பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன அத்தனை உண்மை.
ஏன்னா இன்னைக்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னாவே தாராபுரத்தை மாற்றம் தாயாட்ட எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் பாக்குறாங்க. ஏன்னா அது ஈரோடு பாராளுமன்றத்தினுடைய கடைக்கோடி. அடுத்த பாராளுமன்றம் திருப்பூர் பாராளுமன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அதனால என்ன, ஈரோட்டில இருந்து ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வராரு அப்படின்னா இன்னைக்கு அவர் தாராபுரம் வரைக்கும் போய் அரசியல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாராபுரங்கிறது கடைசிங்க, ஈரோடு பாராளுமன்றத்துடைய கடைப்பகுதி. ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த உப்பாறு அணைகளையும் சரி, அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த முருங்கை பவுடருடைய தொழில்கள்லாம் இன்னைக்கு உண்மையாலுமே நசிந்து போயிடும். அதற்கு மத்திய அரசுடைய சப்சிடி வாங்கி கொடுக்கலாம். இவரு எம்பிஆர் வாங்க ஒரு தொழில் செய்ய, இன்னைக்கு டாஸ்கோ டிட்கோ எல்லாமே இருக்கு. மத்திய அரசுல சிறு தொழில் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இவருக்கு கீழே வர்றது அதெல்லாமே. இதை ஒரு சாக்கு போக்கி சொல்லி அவர் தப்பிக்கூடிய ஒரு விஷயமா இது எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள், தாராபுரம் மக்கள் கல்லூரி வேணும்னு கேட்கும் பொழுது ஒரு மாநில அரசு கிட்ட இவர் செஞ்சு மக்களை திரட்டி போராட்டம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கிட்ட பவர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எம்பி அப்படிங்கிற பவர் இன்னைக்கு மிகப்பெரிய பதவி பவர். அந்த பவரை வச்சு அவங்க வேணுங்கிற விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு தாராபுரம் பகுதி மக்கள் எப்பவுமே புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா என்னுடைய ஒரு பார்வையிலேயே அதை நான் உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கேன். அங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறாதது வருத்தம் அளிக்கிறதுங்கிறது உங்களுடைய பார்வையாக பார்க்கிறேன். இந்த நாடாளுமன்ற தொகுதி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய மற்றொரு தொகுதியை பார்க்க இருக்கின்றோம். காளைகளை நியாயப்படுத்தக்கூடிய, காளைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி இது காங்கேயம். காங்கேயம் பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறாத கனவுகள் என்ன பார்க்கலாம். காங்கேயம் தொகுதியை பொறுத்தவரை நிலத்தடி நீரையும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வரும் கரித்தொட்டி ஆலைகளை மூட நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெசவாளர்களின் கூலி உயர்வு பிரச்சனைக்கு காரணமான கச்சாப்பட்டு இறக்குமதிக்கான வரியை குறைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அழிந்து வரும் காங்கேயம் காளைகளை காப்பாற்ற இனப்பெருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த தொகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாகவே உள்ளது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சுற்றுச்சூழலையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்தி வரும் கரித்தொட்டி ஆலைகளை மூட நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த ஆலைகள் பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா இயங்கிட்டு இருந்தது. இப்ப சமீபத்துல இந்த ஒரு 6 வருஷத்துல அந்த ஆலைகளுக்கு உண்டான கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவு யூனிட், நம்பர் ஆஃப் யூனிட் எச்சு பண்ணிட்டாங்க. முதல்ல 10 குழியில போட்டு இப்ப 20 குழி போட்டு எரிச்சிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நிறைய தண்ணி ஊத்தி அவிக்கிறாங்க. அந்த தண்ணி கீழே இறங்கி நிலத்தடி நீரை சுத்தமா பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 500-1000 அடி வரைக்கும் இந்த தண்ணி இறங்கி பாதிச்சிருக்கு. கைத்தறி தொழிலாளர்களின் கூலி உயர்வு பிரச்சினைக்கு காரணமாக உள்ள கச்சா பட்டுக்கான வரியை குறைத்து முறையான கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பட்டினுடைய இறக்குமதி வரியை 5% 15% உயர்த்தியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப விலைவாசி தகுந்த வேலைக்கு தகுந்த கூலி இல்லாம போச்சுங்க. இப்ப அதை குறைக்கிறதுக்காக நாங்க மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் எல்லாம் பண்ணோம். இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க. இதனால நெசவாளிகளுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டு இருந்த குறைவான கூலி அது இன்னுமே குறைஞ்சு போச்சுங்க. இறக்குமதி செய்து நியாய விலை கடைகளில் பாமாயிலை விநியோகிப்பதை போல இங்கு உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் வகைகளை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் வாயிலாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். மத்திய அரசாங்கம் இந்த பாமாயிலை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக இங்கே காங்கேயத்திலேயே உற்பத்தியாகக்கூடிய, உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடை வழியாக கொடுத்து மக்களுக்கு உதவி செய்தால் அதன் மூலம் நமது அந்நிய செலவாணியை குறைத்து நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கலாம். அழிந்து வரும் காங்கேயம் காளைகளை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கைகளில் ஒன்றாகும். இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் திரு மக்கள் ராஜன் அவர்கள்ட்ட எடுத்து போறேன். பட்டியல் வாசிக்கப்பட்டிருக்கிறது, கோரிக்கை பட்டியல் காங்கேயம் பகுதி மக்களால். இந்த கோரிக்கைகளை எப்படி பார்க்கிறீங்க திரு ராஜன்? இல்ல, இது உண்மையாலுமே நல்ல விஷயங்கள் இந்த பகுதியில சொன்னாங்க. இதை நான் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அது காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் தமிழக அரசு பாராமுகமா இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு தேங்காய் வியாபாரம் அப்படின்னா காங்கேயம் தான் இன்னைக்கு தமிழகத்துல நம்பர் 1 இருக்கிற இடம் இது. இன்றைக்கு அந்த தமிழகத்துல மக்கள் ஒரு ஏலம் விடக்கூடிய ஏலம் விடுற சென்றும் சரி, அல்லது தேங்காய் வியாபாரத்திற்கான ஒரு பெரிய களம் அமைப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணாம இருக்காங்க. இதை கொண்டு போய் ஒசூர்ல வச்சிருக்காங்க தேங்காய் வியாபாரத்துக்கு உண்டான களங்களை. இன்றைக்கு காங்கேயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான லோடு இன்னைக்கு தேங்காய் ஏற்றிக்கிட்டு போறாங்க.
காங்கேயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இன்னைக்கு மார்க்கெட் கமிட்டி வழியா போகும்பொழுது பார்த்தா 10 லோடு போடுறாங்க. ஆனா போற லோடு 100 லோடுகள் போகுது. இதையெல்லாம் வச்சு காங்கேய பகுதியில் தேங்காய் வியாபாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நல்ல சென்டர் அமைத்து கொடுத்தார்கள். அதனாலே காங்கேய பகுதி இன்னைக்கு தமிழகத்துல நம்பர் 1 பகுதியாக வரும். அவங்க சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு கைத்தறி தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்க கூலி உயர்வுன்னு சொன்னாங்க. 5% 15% இன்னைக்கு பட்டுநூல் உற்பத்தியில மத்திய அரசு விதித்த வரி விதிப்புகளை இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி போராடியுமே செவிசாய்க்கவில்லை என்கின்ற பொழுது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஏனோ அவர் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. அதே போல இன்றைக்கு பாமாயில் போன்ற எண்ணெய்கள் எல்லாம் இன்னைக்கு நியாய விலை கடைகளில் கொடுப்பதை போல அந்த தேங்காய் வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதி காங்கேயம் பகுதி. அந்த தேங்காய் வியாபாரத்துல தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை வைத்து இன்னைக்கு ஏன்னா ஒரு இடத்துல சொன்னாரு அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லும் பொழுது தேங்காய் எண்ணெயை வைத்து இன்றைக்கு சமையல்கள் செய்யக்கூடியதும் தேங்காய் எண்ணெயை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் செய்யல. இதையெல்லாம் செஞ்சாலே இன்னைக்கு காங்கேய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் சரி, பொருளாதாரமும் கண்டிப்பாக இந்த பாராளுமன்றத்தில் அவர் நம்பர் 1 வரும். காங்கேயம் மட்டுமல்ல, காங்கேயம் உள்ளிட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய பல்வேறு பகுதிகளுடைய நீண்ட புகார், நீண்ட கோரிக்கை பட்டியல் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 16வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடுடைய அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய சவால்கள் அப்படிங்கிறது மிகப்பெரியது அப்படிங்கிறது மட்டும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம், தேர்தல் வியூகம். இன்றைய தேர்தல் வியூகத்துல நமக்கு எழக்கூடிய கேள்வி இதுதான். பம்பரம் சுழல போவது எங்கே? 6 தொகுதிகளில் திமுகவுக்கு எதிராக சாட்டையை சுழற்றும் பம்பரம். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கேள்வி. அதனால் எழக்கூடிய கேள்வி, பம்பரம் சுழல போவது எங்கே? தாமரை கூட்டணியில் பம்பர கட்சியானது இடம்பெற்றிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் பம்பர கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் கேட்கும்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் 7 என்று. பம்பர கட்சிக்கு தாமரை கூட்டணியில் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல 6 தொகுதிகள்ல திமுகவோடு நேரடியாகவும் ஒரு தொகுதியில தென் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் கட்சியோடு மோதுகிறது. குறிப்பிடவே தேவையில்லை, அதிமுகவும் 40 தொகுதிகளில் போட்டியிடுவதனால அதிமுகவும் இந்த 7 தொகுதிகளில் இந்த கட்சியோடு போட்டியிடுகிறது, இந்த கட்சியோடு சவாலை சந்திக்கிறது, இந்த கட்சியோடு சேர்ந்து இந்த களத்தில் இருக்கிறதுங்கிறது சொல்ல தேவையில்லை. இந்த நிலையில எந்தெந்த 7 தொகுதிகள் பம்பர கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நாம் கேட்கும் பொழுது ஈரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. இதுல ஒரு சில மாற்றங்கள் இந்த கூட்டணி இறுதியாகும் பொழுது வரலாம் என்றும் சொல்கிறார்கள். 40க்கு 40 நிகழ்ச்சியின் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் நாம் நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புகள் சொல்லும் முடிவுகள் என்ன பார்க்க இருக்கின்றோம். தாமதம் வேண்டாம். ஈரோடு பகுதி மக்கள்கிட்ட நாம் எழுப்பியிருந்த முதல் கேள்வி, மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்ற கேள்விக்கு 32% மட்டுமே ஆம் என்றும் 68% இல்லை, நிறைவேற்றவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்த இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம். தற்போதைய மத்திய அரசு, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 26% ஆம் வாக்களிப்போம் இந்த அரசுக்கு என்றும் 74% மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான கேள்வியை ஈரோடு மக்களிடம் கேட்டிருந்தோம். தேசிய கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பீர்களா அல்ல மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு மாநில கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்று 86% இல்லை, எங்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கு என்று 14% சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் மாநில கட்சிக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்றால் எந்த தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்ற நம்முடைய கேள்விக்கு 51% பாரதிய ஜனதா என்றும் 49% காங்கிரஸ் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நெக் டு நெக் இருக்கிறது. அதாவது 51% பாரதிய ஜனதா என்றும் 49% காங்கிரஸ் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மாநில கட்சியா தேசிய கட்சியான்னு கேட்கும் பொழுது மாநில கட்சி என்று சொன்னாலும் தேசிய கட்சியில் வரும்பொழுது பாஜக காங்கிரசும் சமநிலையில் இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. EVKS இளங்கோவன் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் களமிறங்குவார் என்று எதிர்பார்த்திருக்கிறது. சென்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டார், 2ஆம் இடத்துக்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தோம்.
மாநில கட்சி உங்களுடைய தேர்வு என்றால் எந்த மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு 64% அஇஅதிமுகவுக்கு எங்களுடைய வாக்கு என்றும் 24% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய வாக்கு என்றும் 12% பாரதிய ஜனதா கூட்டணியில இடம்பெற்றக்கூடிய மாநில கட்சிகள், அதாவது தேமுதிக, மதிமுக, பாமக ஆகிய கட்சிகளுக்கு எங்களுடைய வாக்கு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதுல திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது திமுகவின் சார்பில் ஒரு இளைய வேட்பாளர், பெண் வேட்பாளர் பவித்ரவள்ளி களமிறங்குகிறார். அதே போல அதிமுகவின் சார்பாக செல்வகுமார் சென்னையன் களமிறங்குகிறார். இந்த கணிப்புகளை எப்படி பார்க்கிறீங்க திரு மக்கள்ராஜன்? நம்முடைய சமூக ஆர்வலர் திரு மக்கள்ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ராஜன், இந்த கணிப்புகளை, ஈரோடு மக்களுடைய இந்த பார்வைகளை எப்படி பார்க்கிறீங்க? கணிப்புகள் அப்படிங்கறதை எல்லாம் விட இன்னைக்கு நாங்க மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசா, முன்னால் இருக்கக்கூடிய அரசா அப்படிங்கறத நம்ம பார்க்கிற விதத்துல இன்னைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கைகள். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள்ல மத்திய அரசுடைய திட்டங்கள் எங்களுக்கு வேணும், அதையெல்லாம் முழுமையாக இந்த மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான். ஆனா இதுல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டமா, மாநில அரசு கொடுக்கக்கூடிய திட்டமா, திராவிட முன்னேற்ற கழகமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா நாங்க பார்க்க விரும்பல. எங்களுக்கு தேவை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி ஏற்றங்கள், அதே போல அத்தியாவசிய பொருட்கள் ஈஸியா கிடைக்கிறது. எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், மேம்பாலங்களிலிருந்தும் குடிநீர் நீரிலிருந்தும் அதே போல மக்கள் விவசாய நிலங்களை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொடுத்தால் எங்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் மக்களுடைய பெரும்பாலான கருத்துக்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்த்தால் எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டங்களை யார் கொடுக்கறாங்க, எந்த அரசியல் கட்சிகள் கொடுக்கிறது அப்படிங்கறது எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய திமுகவா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கான அவசியம் தான் தேர்தல், அது பார்ப்பதற்கு தான் தேர்தல் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மேலும் சில கேள்விகளை இந்த மக்கள்கிட்ட நான் எழுப்பியிருந்தோம். அவை யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்கிற கேள்விக்கு 67% நரேந்திர மோடிக்கும், 25% ராகுல் காந்திக்கும், 6% செல்வி ஜெயலலிதாவுக்கும், 2% மற்றவர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். மேலும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தோம். தற்போதைய சிக்கல்களிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறனும் வல்லமையும் யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு 68% நரேந்திர மோடி என்றும், 26% ராகுல் காந்தி என்றும், 6% ஜெயலலிதா என்றும் சொல்றார்கள். இப்படி இந்த கேள்விக்கான பதில் இருந்தாலும் வாக்களிப்பு என்று வரும்பொழுது மாநில கட்சிக்குத்தான் அதிகமான வாக்கு என்றும், மாநில கட்சி எந்த கட்சி என்று கேட்கும்போது அதிமுகவுக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது நம்முடைய கருத்து கணிப்புல. மேலும் சில கேள்விகளை இந்த கருத்து கணிப்புல கேட்கிறோம். அதாவது ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டிருந்தோம். தெரியும் என்று 78% சொல்லியிருக்கிறார்கள், தெரியாது என்று 22% மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு அர்பன் தொகுதியா இருப்பதனாலே ஒன்றும் தெரியல. 78% ஆம் ஆத்மி கட்சியை தெரிந்திருக்கிறது. தெரிந்தவர்கள்ட்ட கேட்டிருந்தோம், ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும், தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 17% மட்டுமே ஆம் என்றும், 83% இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஈரோட்டிலும் களமிறங்குகிறது ஆம் ஆத்மி கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. குமாரசாமி என்ற வேட்பாளரை அவர்கள் நிறுத்துகிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிலையில மேலும் சில ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு 13% ஆம் என்றும், 78% இல்லை, அதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை என்றும், 9% வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறார். நான் திரு ராஜன் அவர்கள்ட்ட அதைத்தான் கேட்க இருக்கின்றேன். ஆம் ஆத்மி பற்றி தெரியும் என்று சொன்னவர்கள், ஆனால் வாக்களிப்பீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது மாட்டோம் என்று பெரும்பாலானவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல பிரதமர் தேர்வு பற்றியும், ஜெயலலிதா பிரதமராவது பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு பார்வையும், எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜெயலலிதாவுடைய அதிமுகவுக்கு ஆதரவான பார்வையும் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த கணிப்புகளை? கணிப்பு கரெக்டான கணிப்பு தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. மக்கள் நல்லது செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேணும், நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதா எங்களுடைய எதிர்பார்ப்புகள். மக்களிடத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளும் அதேதான். அதனால இன்றைக்கு எங்க பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி வைக்கிறார்களோ, எந்த அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் நீக்கி வைக்கிறார்களோ, அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம்.
அதே போலத்தான் சொன்ன எங்க முதல்ல நான் சொன்ன பொழுதெல்லாம் எந்த கட்சி பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை. இந்த தேர்தலில் கட்சி யாரோ ஒரு வேட்பாளரை நாங்கள் ஜெயிக்க வைத்தே ஆக வேண்டும். அந்த வேட்பாளர்களில் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை எல்லாம் யார் ஒருவர் எடுத்து வைத்து போராடக்கூடிய குணங்களை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நாங்கள் எங்களெல்லாம் வாக்குத்தை கண்டிப்பாக. ரைட். இது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வைகளை பதிவு செஞ்சீங்க. கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம், நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய பகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம், தேர்தல் வியூகம், தேர்தல் மேடை உள்ளிட்ட பகுதிகளை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சிகளும் இதே போன்று பல பகுதிகள், இன்னொரு முக்கியமான நாடாளுமன்ற தொகுதி பற்றிய அலசல் இவையெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கேற்ற திரு ராஜன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் களத்திலிருந்து செய்திகளை சேகரித்த எமது செய்தியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.